கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அவளோட எதிர்பார்த்த ஐபிஎல் அப்டேட் வந்தாச்சு மக்களே. ஓவராலா என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ டெட்லைனு, எப்போ ஐபிஎல் எலெக்ஷன் அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அந்த நியூஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ எடுத்த உடனே இந்த வாரம் ஃபுல்லாமே ஐபிஎல் அப்டேட், ரீட்டைன் பிளேயர்ஸ், ரிலீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய அப்டேட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். பட் இருந்தாலுமே நான் ஒரு 10 days முன்னாடியே நவம்பருடைய ஃபர்ஸ்ட் வீக்லேயே எதிர்பார்த்தேன். இப்போ ஐபிஎல் டெட்லைன் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கடைசி நாள் தக்க வைக்கக்கூடிய பிளேயர்ஸுடைய லிஸ்ட்டு இதெல்லாமே வரக்கூடிய கடைசி நாள் நவம்பர் 15 தான். இதுக்குள்ள நீங்கள் எல்லா டீமுமே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டீமுமே அதுக்குள்ள லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கேப்டன் கூட பேசி, கோச் கூட பேசி அந்த லிஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்து வச்சிருக்கணும். நவம்பர் 15க்கு முன்னாடியே சொன்னாலும் ஓகே, பட் இருந்தாலுமே நவம்பர் 15க்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நவம்பர் 15 தான் கடைசி. அதை பொறுத்து தான் நாங்கள் மறுபடியும் லிஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நவம்பர் 15 அப்படிங்கிறது வந்துட்டு டெட்லைன் ஓகேவா? சரி, ஆக்ஷன் எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா, அப்படியே 1 monthக்கு அப்புறம் நவம்பர் 15ஓட டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க கேதர் பண்ணி புதுசாக மினி ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண பிளேயர்ஸுடைய லிஸ்ட் இதெல்லாமே சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஐபிஎல் ஆக்ஷனை டிசம்பர் 13லேருந்து 15க்குள்ள எக்ஸாக்டாக டெட்லைன் முடிஞ்சு ஒரு 30 நாளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷனை நடத்தி முடிக்க போகிறாங்க. இது ஒன் டே ஆக்ஷன் தான். அதாவது மினி ஆக்ஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் டே கூட வராது. மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நைட் ஒரு 10 மணி 11 மணிக்குள்ள முடிச்சுட்டு கடை சாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ 2 நாள் அப்படிங்கிற மாதிரி மெகா ஆக்ஷன்ல நடந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியல் நியூஸ் வந்தாச்சு மக்களே. சரி ஓகே, நவம்பர் 15 வந்துட்டு டெட்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி மற்ற டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முதல்ல கோச்சஸ் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அண்ட் பிளேயர்ஸ் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் சேர்ந்து கலந்து பேசிப்பாங்க. பேசினதுக்கப்புறம் யாரை ரிலீஸ் பண்ணலாம், யாரை ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் 1 month கேப் இருக்குது. அதுக்குள்ளே பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அந்த லிஸ்ட்டெல்லாம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்லேருந்து இவங்களுக்கு வந்துட்டு அழைப்பு வரும். எந்த நாளில் மேக்ஸிமம் வச்சுக்கலாம், இந்த நாளில் வந்துட்டு லைவ் ப்ரோக்ராம்லாம் போட்டுடலாம். ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எல்லா டீமுடைய லிஸ்ட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த நவம்பர் 15 இருக்கும். இல்லைன்னா 15 டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் 16 இருக்கும். லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ண போகிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். மேக்ஸிமம் ஈவினிங் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ள எல்லா டீம்ஸுடைய லிஸ்ட்டுமே நவம்பர் 16ஆம் தேதி டிவியில் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். இப்படி தான், இதுதான் ப்ரொசீஜர். எப்போவுமே கொஞ்சம் முன்னாடியே வரும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா தீபாவளி டைம்லேயே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலுமே டீம்ஸ் எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாள் டைம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஓடிஐ சீரிஸ் இந்தியாவோட நடக்க போகுது. அந்த டைமில் ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாட்காஸ்ட் போட்டு இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் பிளேயர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீமுமே கொஞ்சம் இந்த தடவை இந்த ட்ரேட் விண்டோ இதெல்லாம் போக டைம் எடுத்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் நவம்பர் 15 எக்ஸாக்டாக இன்னொரு 30 நாள் 35 நாளுக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்ட் வரும் அப்படிங்கிறத அஃபீஷியலாக வந்தாச்சு. சரி ஓகே, எந்தெந்த பிளேயரை எந்தெந்த டீம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம 10 டீமுக்குமே லிஸ்ட்டு போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதில் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக உட்காந்து யோசிச்சு இந்த பிளேயருக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து பேசியிருக்கோம். அது போக சில ரூமர்ஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரஷீத் கான்லாம் ஜிடி ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக டீம் கூட கொஞ்சம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. மேபி ஹை காஸ்ட்டுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரஷீத் கான் ஆல்ரெடி எஸ்ஆர்எஸ்ல இருக்கும்போதே ஹை காஸ்ட்டுக்கு போவேன்னு சொல்லி தான் ஜிடிக்கு போனதே. அதனால மறுபடியும் அந்த மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவர் வெளியில் வரக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனால ரஷீத் கானுடைய நேமெல்லாம் நம்ம எழுதியிருக்கிறோம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் காரணமாக இல்லாட்டியும் அவர் வந்துட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது போக சஞ்சு சாம்சன் வெளியில் போகிற விஷயம், ஜெய்ஸ்வாலுடைய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நவம்பர் 16 ஈவினிங் 8 மணிக்குள்ள நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சில பிளேயர்ஸ் வந்துருவாங்க. அது போக மினி ஆக்ஷனுக்கு இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது கைஸ், மறந்துடக்கூடாது. அதாவது போன தடவை ஆக்ஷனில் அப்ளை பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து தான் சார்ட் அவுட் பண்ணி தான் இந்த தடவை வரும். ஸோ போன தடவை ஆக்ஷனும் அப்ளை பண்ணி அண்ட் பிளேயராகவும் செலக்ட் ஆகி விளையாடாமையும் போயிட்டா அவங்க யாருமே உள்ள வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்துருந்துச்சு. இந்த பாதியில் போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்ஜூர்டே ஆனாலும் ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா போய் நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மற்றதெல்லாம் பண்ணிக்கலாமே தவிர, ஸோ மற்றபடி நீங்கள் பங்கேற்காமல் பாதியில் போகிறது, நாட்டில் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா மினி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் 2-3 பிளேயர்ஸுடைய நேம் அப்படிங்கிறது அடிபடும். ஸோ மற்றபடி அதுலேயும் லிஸ்ட்டை ஷார்ட் அவுட் பண்ணி ஓவரால் பிளேயர்ஸை கொடுக்க போகிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். See you soon guys.